கூப்பிட்டீங்களா? அனுக்கா, நான் கூப்பிடுறது உங்களுக்கு காது விடுதலையா? ஆத்தி, என்ன இவங்க நான் கூப்பிட எப்படி உட்காந்துருக்காக? அக்கா, இங்க பாருங்க. அட யாரு? சரியா போச்சு போக. நான் தான் வந்து எத்தனை தடவை கூப்பிடுறேன். எதையோ யோசிச்சுட்டே கண்ணை மூடிட்டு இருக்கீங்கவ. அட விஜிமாவா? உங்கள் விஜிமாவே தான். எந்த உலகத்தில் இருக்கீங்க? கூப்பிட காதில் வாங்காமல் இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சுதா, பூமாரியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு மேலே வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன் போல். அட போகக்கா, இன்றைக்கி உங்களுக்கு அத்தைக்கெல்லாம் என்ன ஆயிட்டுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டே இருக்கீங்க. என்ன விஜயமா, இந்நேரத்துக்கு வந்திருக்க? எதா வேணுமா? சரியா போச்சு போகக்கா. உங்ககிட்ட தான் ஒரு சோழியை சொல்லணும். நேற்று சொன்னோம்ல, காய்கறி வாங்க போக வேண்டிய சோழி இருக்குது, வரீங்களான்னு கேட்டதுக்கு வாரேன்னு சொன்னீங்க. இப்போ வரீங்களா எப்படி? ஆமாம் விஜயம்மா, சொன்னீல்ல. சரிடாம்மா, நீ கீழே போ, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீங்கள் வாங்க. சே, கடைக்கு போகணுங்கிறதே மறந்துட்டேன். இல்லைன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடியாக இருக்கலாம். ஐயோ கடவுளே, இந்த மாமியார் கலவை டெய்லி பண்ணுற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் வேலையை மறந்துடுறேன். நேற்று நைட்டு வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு, இப்போ சுத்தமாக மறந்துட்டேன். நல்ல வேலை இவ வந்து ஞாபகப்படுத்தினான். முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புவோம். என்னடி நந்தினி, பஸ் எதுவும் மாறிகிரி ஏறிட்டோமா என்ன? பஸ்ஸு கூட்டமே இல்லாமல் இருக்கு, புது பஸ்ஸாக வேறு இருக்கு. ஏய், நம்ம ஊர் பஸ் தாண்டி. என்னடி சொல்கிற? நம்ம ஊர் பஸ்ஸா? நம்ம ஊருக்கு ஏதடி பஸ்ஸு? பக்கத்து ஊர்லேருந்து தானே எப்போ வரும்? ஏய், இது நம்ம ஊர்லேருந்து விட்டுருக்க புது பஸ்ஸுடி. இனிமேல் நம்ம ஊருக்கும் தனி பஸ் இருக்குது. நம்ம ஸ்டாப்பிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங். அதுதான் பஸ்ஸில் ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. என்னடி சொல்கிற? அப்போ பழைய பஸ்லாம் எதுவும் வராதா? இந்த பஸ் மட்டும் தான் நம்ம ஊர்லேருந்து வருமா? ஏய் லூசாடி நீ, பழைய பஸ்லாம் எப்படி வராமல் இருக்கும்? பழைய பஸ்லாம் அந்தந்த ஊர்லேருந்து வரும். இந்த பஸ்ஸு நம்ம ஊர்லேருந்து மட்டும் கிளம்பும், அவ்வளோதான். மித்தபடி எல்லா பஸ்ஸும் வந்துட்டு தான் இருக்கும். ஓ அப்படியா? நான் கூட அப்புறம் பழைய பஸ்லாம் வராது போல், இந்த ஒரு பஸ் தான் நம்ம ஊர்லேருந்து இனிமேல் வரும் போகும் போல் அப்படின்னு நினச்சேன். ஏண்டி, உன் மண்டையில் எதுவும் லைட்டாக அடிக்கடி பட்டுச்சா? புதுசாக ஒரு பஸ் விட்டா அதுக்கு நம்ம ஊருக்கு தாண்டி போகிற அத்தனை ஊருக்கும் எப்படி பஸ்ஸு போகும்? அதெல்லாம் பழைய பஸ்லாம் வரும், இந்த பஸ்ஸும் சேர்ந்து வரும். சரி சரி, அதான் கேட்டேன். வதனே, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது வதனே. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரினா நீங்கள் ஏன் பெரிய மாமாவை பார்ட்னராக சேர்த்துக்கக்கூடாது? நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் அண்ணா ஒத்துக்குமான்னு தெரியலையே. வதனே, நீங்கள் பெரிய மாமாட்ட வேணால் பேசி பாருங்கள். பாவம் வதனே, உங்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்தா ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும்ல வதனே? கரெக்டு தான் சுமதி. சரி, அண்ணன்ட்ட பேசி பார்க்கலாம். நீ கொடுத்தது ஒரு நல்ல ஐடியா தான். சரிங்க வதனே, உங்கள் கல்யாணத்தை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா? அம்மா தாயே, உன் காலில் விழுவுனேன், தயவு செஞ்சு இந்த பேச்சை யார் முன்னாடி எடுத்துடாத, முக்கியமாக 5 முன்னாடி. ஐயோ வதனே, நான் எதை தெரியாமல் கேட்டுட்டேன். நீங்கள் முதல்ல எந்திரிங்க வதனே. ஐயோ வதனே, எந்திரிங்க. அட நீ பதறி என்ன பயமுத்தாத, நான் சும்மா எக்ஸசைஸ் பண்ணேன். இரு ஏஞ்சிக்கிறேன், முதுகு பிடிச்சிக்கிச்சு. ஐயோ முதுகு பிடிச்சிருச்சா? நான் ஹெல்ப் பண்ணவா? சொல்லுங்க வதனே. அட என்ன வதனே, நீங்கள் பொசுக்குன்னு காலிலலாம் விழுவுறீங்க? அது ஒன்றும் இல்லை சுமதி, காலைல ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன்ல, அதான் கொஞ்சம் லைட்டாக தொப்பை போட்ட மாதிரி இருந்துச்சு. அதை சும்மா ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. அட ஏன் வதனே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நான் ரொம்ப பதறி போயிட்டேன். என்ன அஜய், திடீர்னு கால் பண்ணி வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லைடா மச்சான், ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. பார்ட்னர்ஸ் தேவைப்படுறாங்க, அதான் உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன். அப்படியா அஜய், நல்ல விஷயம்தான்டா. இப்போ அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? என்னடா பார்ட்னர்ஸ் தேவைன்னு சொல்கிற, நான் என்ன பண்ணணும்னு கேட்குற? நீயும் ஒரு பார்ட்னராக இரு மச்சான். என் நிலமை தான் உனக்கு தெரியும்லடா, எல்லா பிஸ்னஸும் லாஸு. ரூபா கூட என்னால் ஷேர் போட முடியாதுடா. அப்புறம் எப்படிடா நான் பார்ட்னர் ஆக முடியும்? மச்சான் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதடா.
ஷேர் எல்லாமே நானே போடுறேன். வெளியிலேருந்தும் தான் நான் கொஞ்சம் வாங்கி போட போகிறேன். ஸோ நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருடா, உனக்கு எல்லாமே தெரியும்ல, அதனால தான். அது கரெக்டு தான் மச்சான். நான் ஒரு ரூபா கூட ஷேர் போடலன்னா அது பார்ட்னர் மாதிரி ஆகாதுல்லடா. மச்சி, நம்ம என்ன அப்படியாடா பழகிட்டு இருக்கோம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? சரிடா, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு உனக்கு சொல்லட்டுமா? அதெல்லாம் முடியாது. நீயும் என்னோட பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர். நம்ம 2 பேர் சேர்ந்து இன்னொரு பார்ட்னர் தேடலாம். ஓகேவா? 3 பேராக இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம். சரி மச்சான், இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோடா.